இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். தொகுதி 2A பணிகளுக்கான முதன்மை தேர்வில் தாள் 2 அதற்கான தேர்வு மையங்கள் 20 38 உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது குரூப் 2Aக்கு உங்களுக்கு எக்ஸாம் சென்டர், அதாவது மெயின் எக்ஸாம் சென்டர் 20 38 ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனவே தொகுதி 2A பணிகளுக்கான முதன்மை தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் தாள் 2 அதற்கான தேர்வு மையத்தை 14/12/24 முதல் 18/12/24 வரை ஒருமுறை பதிவு தளத்தின் மூலம் தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குரூப் 2A எழுதுறவங்க மறுபடியும் அவங்க எக்ஸாம் சென்டரை மறுபடியும் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓடிஆர் அக்கௌண்ட்டில் போய் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 14 18 வரைக்குள்ளே உங்களை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். இணைய வழி விண்ணப்பத்தின் போது தேர்வு கட்டணம் செலுத்த விலக்கு கோரிய தேர்வர்கள் முதன்மை தேர்விற்கு தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டுமா? அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் கட்டுறதுக்கு ரிலாக்ஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போ மெயின் எக்ஸாமுக்கு அதுக்கு தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டுமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவையில்லை, அதாவது தேர்வு கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ் தகுதி தேர்விலிருந்து விலக்கு கோரிய மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் அறிவிக்கையின் பிற்சேர்க்கை நாளில் குறிப்பிட்ட படிவத்தில் சான்றிதழை 14/12/24 முதல் 18/12/2024 வரை ஒருமுறை பதிவு தளத்தின் மூலம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்ட சான்றிதழை பதிவேற்றம் செய்யாத மாற்றுத்திறனாளி தேர்வுகளுக்கு தமிழ் தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கப்பட மாட்டாது. எனவே தேர்வர்கள் கடைசி நாள் வரை காத்திருக்காமல் உடனே சான்றிதழை பதிவேற்றம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் விலக்கு கோரியிருந்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடி கேண்டிடேட் நீங்கள் அந்த ஃபார்மை நீங்கள் மறுபடியும் நீங்கள் அதை அப்லோட் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதன்மை தேர்விற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வர்கள் முதன்மை தேர்விற்கான கட்டணத்தை 14/12/2024 முதல் 18/12/2024 வரை ஒருமுறை பதிவு தளத்தின் மூலம் செலுத்த வேண்டும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரிலாக்ஸ் கேட்கல அப்படின்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை கட்டி ஆகணும். டேட் 14/12/24 18/12/24 வரைக்கும் நீங்கள் ஓடிஆரில் போய் அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வுகள் முதன்மை தேர்வு கட்டணத்தை செலுத்தவில்லை எனில் அவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி சீட்டு வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஃபீஸ் கட்டலை அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டு இஷ்யூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தேர்வர்கள் கடைசி நாள் வரை காத்திராமல் உடனே தேர்வு கட்டணத்தை செலுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.